நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு எல்லா மாவட்டங்களிலுமிருந்தும் சாறை சாறையாக நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பங்களிப்பை இதில் நாம் பார்க்க இருக்கிறோம். பெரும் திரளாக பெரும் எழுச்சியோடு தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் இந்த மாநாட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். திருச்சியில் நடைபெறுகின்ற மாற்றத்தை நோக்கி மக்களின் மாநாடு, செந்தமிழன் சீமான் அவர்களுடைய எழுச்சி உரையை கேட்க தமிழகத்தில் இருந்து சாறை சாறையாக மக்கள் திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியான புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து திரளாக வாகனங்களோடு மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது 2026 தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு மக்களின் மாநாடு. தமிழன் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்பது நம்மளுடைய சொந்தங்களின் விருப்பம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சட்டமன்றத்தில் முதலமைச்சராக அமர வைப்போம் என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கனவு நிறைவேறுவது 2026 விவசாய சின்னத்தினுடைய வாக்களித்து வெற்றி பெற செய்து நாம் தமிழர் ஆட்சி மலர்வதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை நிரூபிப்பதற்காக புதுக்கோட்டையிலிருந்து இன்னைக்கு திரளாக செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த போர் வீரர்கள் தயாராகிவிட்டார்கள். 2026 என்பது நாம் தமிழரின் ஆட்சி அமர்வதை செந்தமிழன் சீமான் அவர்களுடைய முதலமைச்சர் இருக்கையில் அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களும் தயாராக குழுமிவிட்டார்கள். புதுக்கோட்டையிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் 2026 தேர்தலை நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் அவர்களை முதலமைச்சர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் உள்ள தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் திரளுகின்ற ஒரு மாபெரும் மாநாடு வருகின்ற 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் அவர்களை முதல்வர் இருக்கையில் அமராமல் நாங்கள் விடமாட்டோம் என்று சூழலிப்பதற்காக இன்னைக்கு மக்கள் வெகுண்டெழுந்து தன்னார்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியான புதுக்கோட்டை மாவட்டத்தில் இளம் படை தயாராகி பல்வேறு வாகனங்களில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் வெற்றி வாகையை சூடி நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி கட்டிலில் முதலமைச்சராக அமர்வதை யாராலும் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதற்கான ஒரு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இந்த திரண்டு நிற்கின்ற வீர மறவர்கள், இவர்களை நாம் வரவேற்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் இருக்கையில் அமர்வதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதற்கான ஒரு உத்வேகமான கூட்டம், தமிழர் கூட்டம் தயாராகிவிட்டது என்பதற்கான புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வீர இளைஞர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதற்கான ஒரு உத்வேக பயணம்தான். அதனால 2026 திராவிடத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நாம் தமிழர் ஆட்சி அமரப்போவது உறுதி என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த ஒற்றை சொல்லுக்காக உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழர்களும் இன்னைக்கு திருச்சியை நோக்கி வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருமே நீங்க வந்து திருச்சியை நோக்கி வந்து இருக்கிறார்கள்.